வெல்கம் டு மியானி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா எவல்யூஷன் தான். எவல்யூஷன் லெசன்ல என்ன படிக்க போறோம்னா வந்து உலகத்துல வாழ்ற உயிரினங்கள் இருக்குல்ல, அதோட ஹிஸ்டரியை பத்தி படிக்கிறது தான் எவல்யூஷன். ஆரிஜின் ஆஃப் லைஃப். அதுல யூனிவர்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் 13.8 பில்லியன் இயர்ஸ் ஓல்ட் ஆனது. அண்டு அதாவது பிரபஞ்சம்ன்றது வந்து அது உருவானது எப்பன்னா வந்து ஒரு 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அது உருவானது. அதுதான் அதோட வயசுன்றது சொல்றாங்க. ஓகே, ஸோ பிக் பேங் தியரி என்ன சொல்றதுன்னா வந்து எப்படி வந்து இந்த பிரபஞ்சம்ன்றது உருவாச்சு அப்படின்றத பத்தி தான் சொல்றது. அது எப்படி அது என்ன சொல்றதுன்னா வந்து இப்படிக்கா ஒரு உருண்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உருண்டைன்றது வந்து ஓவர் ஹீட்டா இருக்கும். ஓகே, அது வந்து பிரேக் ஆகி அதான் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், சிங்கிள் யூஜ்லர் எக்ஸ்ப்ளோஷன். இந்த மாதிரி நல்லா பிரேக் ஆகி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி வந்து செதறிச்சு போச்சு. இப்படிதான் வந்து யூனிவர்ஸ்ன்றது வந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிச்சா. ஸோ இப்போ யூனிவர்ஸ்ன்றது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, அதாவது பெருசாயிடுச்சு, விரிவடைஞ்சிருச்சு. ஸோ இதனால என்ன ஆகும்னா வந்து இதுல வந்து டெம்பரேச்சர்ன்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சது. டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஹைட்ரஜன் அண்ட் ஈலியம் அயன்ன்றது வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா வந்து ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் கேசஸ்லாம் கண்டென்ஸ் ஆகுது. கேசஸ் கண்டென்சேஷன்னா வாயு, அதாவது காத்து நிலையில இருந்து திரவ நிலை, அதாவது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறாங்க. ஓகே, அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ கேஸ்ல இருந்து வாட்டர் ஸ்டேஜுக்கு மாறுறாங்க. நெக்ஸ்ட் கேலக்ஸி. ஸோ அது எப்படி ஆகுதுன்னா கேஸ் வந்து கண்டென்சேஷன் ஆகுதுன்றாங்களா, அது வந்து கிராவிடேஷன்னால இந்த மாதிரி கண்டென்சேஷன் ஆகுது கேலக்சியில. அதுதான் நம்ம இப்போ ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸ், இப்போ இருக்க பிரபஞ்சன்றது இப்படிதான். கேஸ்ன்றது வந்து கண்டென்சேஷன் நடந்து கிராவிடேஷன்னால உருவாச்சு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் எர்த்ன்றது எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து எர்த்ன்றது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அந்த எர்த்ன்றது ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து இயர்லி எர்த்ல வந்து, அதாவது எர்த் உருவான புதுசுல வந்து உருவான புதுசுல வந்து அதுல வந்து அட்மாஸ்பியர்ன்றது கிடையாது, வாட்டர் வேப்பர் இருந்தது, நீராவி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து மீத்தேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் அமோனியா. இதெல்லாம் வந்து மோல்டைன் மாஸ்ன்றது வந்து அதான் மோல்டைன் மாஸ்ன்றது இருக்கும்ல, அந்த கிரகங்கள்ன்றதுல மோல்டைன் மாஸ்ன்றது இருக்கு. அந்த மோல்டைன் மாஸ்லேருந்து வந்து அமோனியா, இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது மூலிமா வந்து தான் வந்து சர்ஃபேஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா யூவி ரேஸ் இருக்குல்ல, சன்லேருந்து வந்து யூவி ரேஸ்ன்றது வரும்ல, அந்த யூவி ரேஸ் மூலியமா வாட்டர்ன்றது வந்து ப்ரோக்கப் ஆகி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா வந்து ப்ரோக்கப் ஆகுது, அதான் பிரேக்கப் ஆகுது, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜனா. அப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்காங்களே H2ன்றது, அவங்க வந்து சின்னதான பாருங்க, அது வந்து எஸ்கேப் ஆயிரும். ஆக்சிஜன்ன்றது வந்து அமோனியாவோடையும் மீத்தேனோடையும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகுது. ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வந்து வாட்டர் வேப்பரா இருந்தது, அதாவது நீர் ஆவியா இருந்தது வந்து ரெயினா வந்து பொழிஞ்சுது, அதான் மழையா வந்து பொழிஞ்சதுக்கு அப்புறமா வந்து டிப்ரெஷன் குழியா இருக்கும்ல, இப்ப செதஞ்சுதானே வந்தது. செதஞ்சு வந்ததுல குழியா இருந்த இடத்துலலாம் வந்து தண்ணி மழை மூலயமா வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகி ஓஷன்ஸ் ரெடி ஆச்சு. ஓஷன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா லைஃப்ன்றது, அதாவது உயிர்ன்றது வந்து எப்போ வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சுன்னா 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதாவது ஒரு உயிரினங்கள்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது நம்ம பூமியில. நம்ம பூமின்றது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த லைஃப்ன்றதை வந்து உருவாக்குது. ஸோ இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 பில்லியன் இயர்ஸ் நடந்திருக்கு. 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது நடந்திருக்கு, 4 பில்லியன் இயர்ஸ் பேக். நெக்ஸ்ட் இயர்லி கிரீக்ஸ் கிரேக்கர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து பான்ஸ்பெர்மியா மூலியமா தான் ஃபர்ஸ்ட் லிவிங் அதான் பான்ஸ்பெர்மியா மூலியமா தான் லைஃப்ன்றது வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப்ன்றது நடந்திருக்குன்றாங்க. அது பான்ஸ்பெர்மியானா என்னன்னா வந்து ஸ்போர் வேற கிரகத்துலேருந்து வேற பிளானட், அதான் வேற கிரகத்துலேருந்து இன்க்ளூடிங் எர்த்லேருந்தும் சரி, இங்கேருந்து அங்கே ஸ்போர் போகிறது, அங்கேருந்து ஸ்போர் மூலியமா வந்து யூனிட் ஆஃப் லைஃப்ன்றது வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. இதுதான் வந்து ஆஸ்ட்ரோனமர்ஸ், அதான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அதை டெலஸ்கோப்லாம் வச்சு பார்ப்பாங்களே, அவங்களாம் வந்து சொன்னாங்க. இந்த டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க.
டெலஸ்கோப்ல வச்சு பார்க்குறாங்களே இதுதான் ஆஸ்ட்ரோனமர்ஸ். நெக்ஸ்ட் லைஃப்ன்றது வந்து இன்னொன்று, ஆனால் நிறைய பேர் லாங் டைமாக என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா வந்து லைஃப்ன்றது வந்து டிகேயிங், அதான் அழுகி போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்குமா ரொட்டீன் மேட்டர், அதான் சேரு ரொட்டீன் மேட்டர் டிகேயிங், அதாவது இந்த மாதிரி அழுகி போகிற மாதிரி இருக்கும்ல. இப்போ ஆப்பிள் அழுகி போகிறது அதெல்லாம் பூஞ்செல்லாம் இந்த மாதிரி வளர்ந்து இருக்கும் தெரியுமா. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து மரப்பட்டெல்லாம் வந்து அழுகி போகிற மாதிரி இருக்கும்ல, அது ரொம்ப நாள் ஊறி போயிருக்கும்ல, அதுலலாம் வந்து காளான்லாம் முளைச்சிருக்கும்ல, அதான் சொல்கிறாங்க. பங்கை பாக்டீரியா மூலிமா டிகம்போஸ் ஆகணும், அதான் டிகேயிங் அண்ட் ரொட்டீன் மேட்டர். ஸ்ட்ரா மட், அதாவது வைக்கோல். நெக்ஸ்ட் அதுக்குமா மட்டுனா வந்து சேரு, மட்டுனா இது சேரு. நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து ஸ்ட்ரானா தொய்தா வைக்கோல். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்பான்டேனியஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இது ஒன்று. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன்ன்றது என்ன சொல்லணும்னா, அதான் இந்த ரொட்டீன் மேட்டர், அதான் இதுதான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன்ன்றது வந்து முதல்ல வந்து வேஸ்ட் ஆகிற அந்த இதுலேருந்து புது உயிர்ன்றது வந்து வருது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ லூயிஸ் பாஸ்டர் இதை வந்து இது வந்து கிடையாதுன்றது ப்ரூவ் பண்ணிடுறாரு. எப்படின்னா வந்து லைஃப்ன்றது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங், அதாவது ஏற்கனவே வாழ்ந்த உயிர்ல இருந்து மட்டும்தான் வரும் அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி வந்து ப்ரீ ஸ்டெரிலைஸ்டு ஃபிளாஸ்க், அதாவது காற்று எதுவுமே வந்து இல்லாத இந்த மாதிரி ஒரு நெக் மாரி ஒரு ஃபிளாஸ்க் இருக்கும், அதுதான் ப்ரீ ஸ்டெரிலைஸ் ஃபிளாஸ்க். அதில் வந்து உள்ள காற்று ஆக்சிஜன்லாம் போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபிளாஸ்கில் வந்து இவர் வந்து ஒரு கில்டி ஈஸ்ட்டை வைக்கிறாரு. அதுலேருந்து வந்து எந்த ஒரு நியூ ஆர்கானிசமுமே அதில் வந்து வளரல. இதே வந்து இன்னொரு ஒரு ஃபிளாஸ்க் வந்து ஓப்பனாக வந்து வைக்கிறாருப்பா, அந்த ஃபிளாஸ்க்ல வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நியூ ஆர்கானிசம்லாம் வருது, அதுதான் சொல்றாரு. ஸோ வந்து ஆல்ரெடி இந்த உயிரில் இருந்தால் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்தா வருது. ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன்றது என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி இந்த ஸ்டார்மட், அதாவது இந்த வைக்கோல் இந்த மாதிரி இருக்க டிகேயிங் ஆகிற இதுலேருந்து ஒரு புது உயிரின்றது வருது, அழுகி போகிற அந்த மாரி இருக்கிறதுலேருந்து தான் வருது அப்படின்றாங்க. அது கிடையாதுன்றதே ஒரு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் முப்பரின் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹேட்லி ஆஃப் இங்கிலாண்டுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் இது ஃபார்ம் ஆனது நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல், அதாவது நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல்லேருந்து வந்திருக்கும். அதாவது நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல்னா ஆர்என்ஏ, புரோட்டீன், இதுதான். ஸோ இதுலேருந்து தான் வந்து வந்திருக்கும். ஸோ கெமிக்கல் எவல்யூஷன் தான் வந்திருக்கும். கெமிக்கல் எவல்யூஷன்னா வந்து இப்போ சின்ன சின்ன கார்பன் சேர்த்து நெக்ஸ்ட் கார்பனோட ஆக்சிஜன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்பைன் ஆகி நமக்கு வந்து பெருசாக ஒரு மாலிகுல் நடக்கும், அதை கெமிக்கல் எவல்யூஷன். ஓகே, நிறைய பாண்டுங்கள்லாம் சேர்ந்து பெருசாக. நெக்ஸ்ட் ஆர்கானிக் மாலிகுல்ன்றது எங்கேருந்து வந்திருக்குன்னா இன்ஆர்கானிக் மாலிகுல்லேருந்து தான் ஆர்கானிக் மாலிகுல்ன்றது வந்திருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து கண்டிஷன் ஆஃப் எர்த், அப்போ எர்த்தோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா வந்து ஹை டெம்பரேச்சராக இருந்தது. ஹை டெம்பரேச்சர்னா அதிகமான வெப்பம் இருந்தது. நெக்ஸ்ட் வால்கானிக் ஸ்டோம்னா வந்து எரிமலைலாம் இருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ரெடியூசிங் அட்மாஸ்பியர் கண்டெயின், அதாவது அட்மாஸ்பியர்ல வந்து CH4, மீத்தேன், நெக்ஸ்ட் அமோனியா, இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்தது. நீங்கள் இதோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து 1953 SL மில்லன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இவர் வந்து சிமிலர் கண்டிஷன் எர்த்து வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னாங்களா, அந்த கண்டிஷனில் லெபார்டரியில் அவர் செய்கிறார். லெபார்டரியில் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் கரண்ட்டை பாஸ் பண்ணி 800 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் வர வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து CH4, மீத்தேன், இந்த H2 மாலிகுல், நெக்ஸ்ட் அமோனியா, NH3, வாட்டர் வேப்பர், நீராவி இருக்கலாம், அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 800 டிகிரி செல்சியஸில் வைக்கும்போது அவருக்கு வந்து அமினோ ஆசிட் அவருக்கு கிடைச்சது. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை மற்றவங்களாம் செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சுகர் ஃபார்மேஷன், நைட்ரோஜனஸ் பேஸு, பிக்மெண்ட்ஸு, ஃபேட்டு, இதெல்லாம் கிடைச்சிது. ஃபேட்னா கொழுப்பு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பிக்மெண்ட்ஸ்னால் அந்த கலரு, நைட்ரோஜனஸ் பேஸ்னால் வந்து அதான் நைட்ரோஜனஸ் பேஸ்னால் இது அடினைன், குவானைன், அந்த மாதிரி நைட்ரோஜனஸ் பேசஸ்லாம் இருக்குல்ல அது. நெக்ஸ்ட் அதுக்குமா சுகர்ஸ்ன்றது வந்து ரைபோஸ் சுகர், டிஆக்சி ரைபோஸ் சுகர், DNA, RNAன்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து சுகர் இருக்குல்ல, அந்த சுகர்ஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நான் செல்லுலர் ஃபார்ம், இதோட முடியுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நான் செல்லுலர் ஃபார்ம், அதுக்கான படம் என்னன்னா 800 டிகிரி செல்சியஸில் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி தான் இருந்தது. ஸோ கேஸ்